அண்ணாமலை உமா ஆனந்தன் குறித்து சர்ச்சையாக பேசிய கல்யாணராமன். நயினார் நாகேந்திரனுக்கு வீதி லீடர்ஸ் அனுப்பிய அவசர கடிதம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலை வெளியேறிய பிறகு அவரை பற்றி அக்கட்சியில் இருக்கும் சிலர் தொடர்ந்து அவதூறு செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் ஒரு அணியை வைத்துக்கொண்டு அண்ணாமலை குறித்து அவதூறு பரப்புவதையே வேலையாக வைத்துள்ளார். சில முக்கிய பத்திரிகைகளிலும் அண்ணாமலை பற்றி தவறான செய்திகளை வெளியிட வைத்து வருகிறார். ஆனால் பாஜகவில் இருக்கும் கல்யாணராமன் என்கிற நபர் ஒவ்வொரு முறையும் அண்ணாமலையை பற்றி மிக மோசமான அருவருப்பான வார்த்தைகளை எல்லாம் பேசி வருகிறார். ஏற்கனவே அவர் அளித்த ஒரு பேட்டியில் தனக்கு பதவி கிடைக்கும் என்றால் மனைவியை கூட விற்று விடுவான் அண்ணாமலை என்று கூறியிருந்தார். இதற்கு அப்போதே வீதி லீடர்ஸ் இயக்கத்தினர் அந்த நபருக்கு சரியான பதிலடி கொடுத்தார்கள். இருந்தாலும் அவர் அடங்குவதாக இல்லை. தற்போது பாஜகவின் கவுன்சிலர் உமா ஆனந்தன் குறித்து ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அதாவது கடந்த 16ஆம் தேதி சென்னையில் தனது இயக்கத்தின் பேரணி ஒன்றை நடத்தினார் அண்ணாமலை. அதில் பாஜகவின் கவுன்சிலர் உமா ஆனந்தும் கலந்து கொண்டார். அப்போது அவரிடத்தில் ஊடகங்கள், நீங்கள் பாஜகவில் இருக்கிறீர்கள், அப்படி இருக்கும்போது அண்ணாமலை நடத்தும் பேரணியில் கலந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை வராதா என்று கேள்வி கேட்டனர். அதற்கு உமா ஆனந்தன் பதிலளிக்கையில், அண்ணாமலை என் மகன் மாதிரி, அவர் பாஜகவில் இருக்கும் போதிலிருந்தே அவரை என் மகனாகத்தான் பார்த்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மகன் ஒரு புதிய இயக்கம் தொடங்கி அதன் சார்பில் பேரணி நடத்தும் போது நான் எப்படி கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? இப்போது நான் பாஜகவில் இருக்கிறேன் என்றாலும் என் மகனின் பேரணியில் கலந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. அதனால்தான் இதில் பங்கேற்க வந்துள்ளேன். இதற்காக பாஜக என் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது என்று வெளிப்படையாக கூறினார். இந்த நிலையில் பாஜகவின் கல்யாணராமன் அளித்த ஒரு பேட்டியில், அவரிடத்தில் பதவிக்காக மனைவியை கூட விட்டு விடுவான் அண்ணாமலை என்று நீங்கள் சொன்னதை பாஜகவின் கவுன்சிலர் உமா ஆனந்தன் கடுமையாக எதிர்க்கிறாரே என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். அதற்கு கல்யாணராமன், இவர் என்ன அண்ணாமலையின் மனைவியா? நான் அப்படி சொன்னதற்கு இவர் ஏன் கோபப்பட வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் மோசமாக பதிலளித்துள்ளார். இப்படி அண்ணாமலை என் மகன் என்று சொன்ன உமா ஆனந்தனை பார்த்து அவர் என்ன அண்ணாமலையின் மனைவியா என்று ஒரு மோசமான பதிலை கூறியதால் மீண்டும் வீதி லீடர்ஸினர் கடுமையான கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி கல்யாணராமனின் பேச்சு எல்லை மீறி கொண்டிருப்பதால் தற்போது தமிழக பாஜகவுக்கு வீதி லீடர்ஸ் சார்பில் ஒரு அவசர கடிதம் எழுதியுள்ளார்கள். அந்த கடிதத்தில், பாஜக என்கிற தேசிய கட்சியில் இப்படி ஒரு மட்டமான நபரை எதற்காக வைத்துள்ளீர்கள்? இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்களா அல்லது நாங்கள் எடுக்கட்டுமா? நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் அதன் பிறகு கல்யாணராமன் இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவார். அவரது பேச்சும் செயல்பாடும் அப்படித்தான் உள்ளது. அதனால் கல்யாணராமன் உங்களுக்கு தேவை என்றால் அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாங்கள் அடக்குவோம் என்று வீதி லீடர்ஸ் சார்பில் தமிழக பாஜகவின் தலைவர் நயினாருக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியுள்ளார்கள். ராகுல் காந்திக்கு அதிர்ச்சி கொடுத்த விஜய். முக்கிய கேள்விக்கு பதிலளிக்காமல் எஸ்கேப் ஆன டி.கே. சிவகுமார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சராவதிலிருந்து அந்த கட்சியில் சில அமைச்சர்கள் சட்டசபையில் அதிரடியாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சட்டசபையில் பேசிய தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழகத்திலிருந்து ஒருவர் பிரதமராக வர வேண்டும், அதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்று பேசினார். இது ராகுல் காந்திக்கு போட்டியாக விஜயை நிறுத்தும் வகையில் இருந்தது. அவரது இந்த கருத்தால் தமிழக காங்கிரசுக்கு சங்கடம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் தான் முதலாக ஆதரவு கொடுத்தது, எங்களை பார்த்துதான் மற்றவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள், பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்ததான் விஜய் ஆசைப்படுவார், அதனால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று கூறினார். இந்த நிலையில் நேற்று தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரிடம் இதுகுறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு, இது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி நான் பேசவும் விரும்பவில்லை. யாராக இருந்தாலும் அரசியல்வாதிகள் நாட்டை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பல முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டன. குறிப்பாக 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று கூறினார். விஜய் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா என்பது குறித்த கேள்விக்கு உரிய பதில் கொடுக்காமல் அவர் நழுவிக்கொண்டார். அதைத் தொடர்ந்து மேகதாது அணை விவகாரம் குறித்து பேசிய அவர், தமிழ்நாடு புதுச்சேரியின் உரிமை கண்டிப்பாக நிலைநாட்டப்படும். மேகதாது அணை கட்டினால் அதிலிருந்து எங்களுக்கு குடிநீர் தேவைக்காக 5 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கொள்வோம். மீதி உள்ள அனைத்து தண்ணீரையும் தமிழ்நாட்டிற்கு திறந்து விட்டு விடுவோம். 5 டிஎம்சிக்கு மேல் ஒரு துளி தண்ணீரை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று கூறினார். அந்த வகையில் இந்த மேகதாது அணை என்பது கர்நாடகத்தின் நன்மைக்காக கட்டப்படவில்லை, தமிழ்நாட்டின் நன்மைக்காகத்தான் கட்டுகிறோம் என்கிற தொனியில் டி.கே. சிவகுமார் பதிலளித்துள்ளார்.
மேலும் கர்நாடகம் எப்போதுமே அண்டை மாநிலங்களின் உரிமைகளை மதித்து வந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி எங்களுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மட்டுமின்றி எங்களது விவசாயிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டங்களையும் மதிக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு தண்ணீர் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை வருகிறது. இதனால் தான் எங்களது விவசாயிகள் போர்க்குடி பிடிக்கிறார்கள். இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மேகதாது அணை கட்ட அனுமதி கேட்கிறோம் என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூறியிருக்கிறார். இன்னொரு கல்வி அமைச்சருக்கு குறிவைக்கும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. மகாராஷ்டிராவில் வெடித்த பரபரப்பு. டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அரசு தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கு மக்களவையில் புதிய மசோதா ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் மாணவர்களின் கல்வி பிரச்சினைக்கு எதிராக போராட்டம் நடத்த கரப்பாம்பூச்சி கட்சியினர் தயாராகி வருகிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் வெளியிட்ட ஒரு செய்தியில், மகாராஷ்டிராவில் அரசு பள்ளியின் நிலைமை மிக மோசமாக உள்ளது. பள்ளி வகுப்பறைகளில் மாணவர்களுக்கான பெஞ்ச், கழிப்பறை வசதிகள் எதுவும் சரியில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பான சாலை வசதி கூட கிடையாது. போக்குவரத்து வசதியும் அரசாங்கம் செய்து கொடுப்பதில்லை. சில பள்ளிகளில் மாணவர்கள் நாய்களை விட மோசமாக நடத்தப்படுகிறார்கள். அதனால் இதற்கு பொறுப்பேற்று மகாராஷ்டிரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தாதா பூஷே தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மகாராஷ்டிராவில் உள்ள அரசு பள்ளிகளின் நிலைமையை பார்த்தால் கல்வி அமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு எதுவுமே செய்யவில்லை. பல பள்ளிக்கூடங்கள் தகர கூரைகளுடனும் மாணவர்கள் அமரக்கூடிய பெஞ்ச்கள் இல்லாமலும் உள்ளன. அதோடு சில பள்ளிகளில் பாம்பு கடித்து கூட மாணவர்கள் உயிரிழந்ததாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு எந்தவித பாதுகாப்பற்ற சூழலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று கூறும் அரசியல்வாதிகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எதையும் கண்டுகொள்வதில்லை. அதனால் இந்தியா முழுக்க உள்ள பள்ளி கல்வித்துறையின் இந்த செயல்பாடுகள் காரணமாக இளைய சமுதாயம் பொங்கி எழுகிறது. இந்த அரசியலில் அவர்கள் முக்கிய சக்தியாக விரைவில் உருவெடுப்பார்கள் என்று கூறியுள்ளார்கள். மேலும் நீட் தேர்வில் சரியானபடி நடவடிக்கை எடுக்காமல் கீழ்மட்டத்தில் உள்ள சிலரை மட்டுமே கைது செய்து மத்திய பாஜக அரசு முக்கிய நபர்களை பாதுகாத்துவிட்டது. இதுபோன்ற விஷயங்கள் மூத்த அதிகாரிகளின் தொடர்பில்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்களை கைது செய்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து மேற்கு வங்காளத்திலும் அரசு தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து கரப்பாம்பூச்சி கட்சியினர் போராட்டம் நடத்த தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக ஜார்க்கண்டில் அரசு தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நடந்த மாணவர் போராட்டத்தை அடுத்து அவர்கள் குறிப்பிட்ட அத்தனை அரசு தேர்வுகளையும் ரத்து செய்துவிட்டு புதிய தேர்வுகளை அறிவிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்படி நாடு முழுக்க பள்ளி கல்வித்துறையில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதால் மத்திய அரசுக்கும் ஆளும் மாநில அரசுகளுக்கும் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது.